நீங்கள் சிவாஜியுடைய தீவிர ரசிகராக இருந்தாலும் சிவாஜி குடும்பத்தாரோட உங்களுக்கு நெருக்கமான நட்பு எந்த காலகட்டத்தில்? 79 சார். 79 நான் வந்து ரவுண்ட் டேபிள்னு ஒரு அமைப்பு, இந்த ரோட்டரி லைன்ஸ் மாதிரி ரவுண்ட் டேபிள்ங்கிறது இளைஞர்களுக்கான அமைப்பு. 20லேருந்து 40 வயசு ஆச்சுன்னா துரத்தி விட்ருவாங்க ரவுண்ட் டேபிள்லேருந்து. அதில் நான், திரு ராம்குமார், சத்யஜோதி தியாகு 3 பேரும் உறுப்பினர்கள். அப்போ ஏற்பட்ட நட்பு. அந்த நட்பினால் அவர்கள் வீட்டுக்கு நான் செல்லும் பொழுது, ஐயாவை பார்க்கும் பொழுது, பாலா பையனா நீ அப்படின்னு சொல்லிட்டு, தென் அப்படியே திருப்பி மறுபடியும் எல்லா தொடர்புகளும் கனெக்ஷன்ஸ் எல்லாம் திருப்பி ரீகனெக்ட் பண்ணி பண்ணோம். பட் எனக்கு 1979லேருந்து ராமு சாரை, ராம்குமாரை, பிரபுவை, அப்புறம் அங்கே வீட்டில் அமெரிக்காவில் கிரி முரளி இருந்துச்சு, கிரி, சண்முகம் சார் பசங்க எல்லாருமே, தங்கவேல் சார் பசங்க எல்லாருமே ஃபேமிலியாக போயிட்டோம். ஒரு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அங்கத்தினராக போயிட்டோம். அங்கத்தினராக போனதுன்னு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, சந்தான பாரதி, பி வாசு, சித்ரா லட்சுமணன், இப்படி பல இயக்குனர்கள் நட்பு எனக்கு நான் சினிமா வரதுக்கு முன்னாலே கிடச்சிச்சு. 79, நான் 91 என்ட்ரி. 12 வருஷம் இவங்களோட நண்பர்களை, பத்தா போத்தன், இப்படி எல்லாரோடையும் நண்பர்களாக பழகிட்டு, எப்போ நான் நடிக்க ஆரம்பித்தேனோ ஆட்டோமேட்டிக் நம்ம மோகன் தானே கூப்பிடுன்னு எல்லோரும் கூப்பிட்டீங்க, நீங்களும் கூப்பிட்டீங்க. ஸோ இது வந்து அந்த வீட்டிலிருந்து எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். நடிகர் திலகத்துடைய குடும்பத்தில் இவன் ஒருவன், ஆகவே இவனை ஓரளவுக்கு இவன்கிட்ட ஒரு நம்பிக்கை, நாணயம், நேர்மை இதெல்லாம் எதிர்பார்க்கலாம், நல்லவன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றதுனால எனக்கு கிடச்சிச்சு. அன்னை இல்லமாக இருக்கட்டும், தாய் வீடாக இருக்கட்டும், ரெண்டுமே அப்படி தான். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் இல்லையா, காதம்பரின்னு ஒரு பேர். முதல்ல எம்ஜிஆர்கிட்ட அப்பா வந்து நீங்கள் வீடை வாங்கிட்டீங்களே, பேரை மாற்றிக்கோங்கண்ணா. இல்லை அப்படின்ட்டு எங்கள் தாத்தா போய் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் தாய் வீடுன்னு பேர் மாற்றினார். உங்கள் அப்பா வச்சுட்டு போன பேர் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டார். இதில் சின்ன பண்புகள் சார். இந்த ஆனால் அது எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது பாருங்கள். அவர் சிவாஜி சார் வந்து எப்போ சாப்பிட உட்காந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும்டா அப்படிம்பார். இந்த கோலா குழம்பு ரொம்ப பிடிக்கும், நீ இப்போ ஒரு டப்பாவில் போட்டுருமா அப்படின்னு. நான் போட்டுட்டேன்னு வாங்க. அவங்க 3 தடவை பார்த்தாங்க. 4ஆம் தடவை நான் வந்துட்டாலே வீட்டில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு கேரியர் கொடுத்துருவாங்க. உங்கள் ஐயா கொடுத்துருவாரு, எங்கள் ஐயா கொடுக்க சொன்னார் அப்படின்னு, மாமா கொடுக்க சொன்னார்னு சொல்லி கொடு அப்படின்னு. சிவாஜி சார் குடும்பம் வந்து ஒரு தனி அலாதி. எல்லாமே சார், அனைவரும் அங்கே வந்து என்ன அவங்க வீட்டு பையனாக தான் நினச்சேன். அந்த நிறைய பேர் இருக்கோம். அஃப்கோர்ஸ் மிகப்பெரிய லெவலில் கமல்ஹாசன் சார்லேருந்து ஆரம்பித்து ஏதோ கீழ் லெவலில் என்ன வரைக்கும் எல்லாருமே நாங்கள் அங்கேயே இருந்தோம், அங்கேயே வாழ்ந்தோம், அங்கேயே இருந்தோம். காலையில் சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு, இல்லைன்னு சூரக்கோட்டைக்கு போனாங்கன்னா சூரக்கோட்டைக்கு போகிறது, வித் த ஃபேமிலியாக இருந்தோம். அதனால் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் என்னென்னா, அவரோட சிவாஜி சாரோட நடிக்க போகும்போது ஒரு அப்படி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் கொஞ்சம் இதுவாக மற்றவங்கெல்லாம் அவரை பார்த்து உளர ஆரம்பித்தானுங்க. நான் ஒருத்தன் தான் டைலாக் பேசினேன், இவன் கரெக்டாக பேசுகிறானே, நீங்களும் இப்படி பேசுங்களேன்டான்னு திட்டார் எல்லாரையும். ஒன்ஸ் மோர் ஷூட்டிங்கில் அவங்களுக்கு இவரோட ஃப்ளேமில் இருக்கான்னு ஒன்றுன்றானுங்க. நான் சாதாரணமாக பேசிட்டேன், சிவாஜிப்பா தானே அப்படின்னு, நம்ம அப்பா தானேன்னு. ஸோ அந்த ஒரு நெருக்கத்தினால் வந்த ஒரு ப்ளஸ்ஸும் இதுவும் இருக்குது. சிவாஜியோட பயணத்தில் உங்களால் மறக்க முடியாத ஒரு தருணம்னா எதை சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு படம் சார் அவங்களுக்காக பண்ணது. என்னுடைய லைஃப்பில் நான் பண்ண 3ஆவது படமோ 4ஆவது படமோ. கமல் சார் நடிக்க, சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரிப்பு, நம்ம ஜிபி விஜய் டைரக்ஷன் நினைக்கிறேன், கலைஞன். அதில் ஒரு சின்ன சைக்கியாட்ரிஸ்ட் ரோல் பண்ணியிருப்பேன். படம் முடிஞ்சு ப்ரிவ்யூ முடிஞ்சு ஏவிஎம்மில் வருது. ராம்குமார் சார், கமல் சார் இவங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க சைடில். எங்கள் அப்பா போராட்டி நீ அனுப்பிச்சிட்டு வந்துடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வண்டி கதவு திறந்தேன். ஏய் அப்படின்னாரு. என்னப்பா? நான் உன்னை பார்த்தேன்ல படத்தில், நடிக்கணும்னு ஆசையாக இருக்கா? ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னாரு. நீ பெரிய படிப்பு படித்தவன், உங்கள் அப்பா உனக்கு மேலே படிப்பு படித்தவன், பாரம்பரியமான படித்த குடும்பம், பெரிய குடும்பம், ஒரு ராயல்ட்டி குடும்பம், என் தொழிலுக்கு வந்திருக்க. ஆமாப்பா.
ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கிறா சார், சும்மா வேணோ தானோ வந்துட்டு போவாத. இதை ஒரு தொழிலாக இதுக்கு உண்டான சீரியஸ்னஸோட வா. இந்த தொழிலுக்கு நீ மரியாதை கொடு, கடைசி காலம் வரைக்கும் இது உனக்கு மரியாதை கொடுக்கும். அந்த ஒரு வார்த்தை எனக்கு அவர் பர்சனலாக என்னுடைய நடிப்பு கெரியருக்காக அது இன்றைக்கும் தாரகமாக மந்திரமாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு யாராவது ஒருத்தர் சினிமா தொழிலை அவமதித்தாலோ, அதை பற்றி தவறாக பேசினாலோ, அதனுடைய சரித்திரத்தையே தவறாக சொன்னாலோ சர்ன்னு கோவம் வரதுக்கு காரணம் அது மேல் நான் வைத்திருக்கும் மரியாதை. அது எங்கேருந்து வந்துச்சுன்னா நடிகர் திலகம் சிவாஜி அவர்களிடம் அவர் கற்றுக் கொடுத்தது தான். அதே மாதிரி இன்னொரு சம்பவமும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் காலையில் 9 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். அவர் இந்த பெரிய டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட்டு டேபிளில் உட்காந்துக்கிறாரு. வாடா அப்படின்னாரு. அவர் வாடான்னு வேறு விதமாக கூப்பிடுவார். அதை நான் வந்து கேமராவில் சொல்ல முடியாது. என்னப்பா அப்படின்னு, என்ன இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னாரு. இல்லைப்பா எனக்கு இங்கே நம்ம போக் ரோட்லேயே அந்த கல்யாண மண்டபத்தில் ஷூட்டிங்குன்னு. 9 மணி ஆகுது இன்னும் ஷூட்டிங்குன்ற போலியா நீன்னு? இல்லைப்பா என்ன 10:11 மணிக்கு வந்தால் போதுன்ட்டாங்க. அவங்க 11 மணிக்கு வான்னு சொன்னால் நீ 11 மணிக்கு தான் போவியா? முன்னாலேயே போய் உட்காந்துங்கன்னு அந்த டைரக்டர் எப்படி டைரக்ட் பண்ணுறார், மற்றவங்கக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறார், அதனால் நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பார், இதெல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்குவானாம்மா? உனக்கு எல்லாம் தெரியுமா? இல்லை அப்படி இல்லை, நான் இந்த சீரியல் நான் நிறைய வேலை செஞ்சுட்டேன் அவரோட. நான் அப்போ அவர் என்னெல்லாம் நினைக்கிறாருன்னு உனக்கு அந்த டைரக்டரை பற்றி ஃபுல்லாக தெரியுமா? இந்த சீனை எப்படி அவர் கன்சீவ் பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியுமான்னு? இல்லைப்பா தெரியாது. ஃபுல்லாக இருக்கக்கூடாதுடா. சரிப்பா, நான் டாப்பிக்கை மாற்றலான்னு சொல்லிட்டு, அது சரி இப்போது அப்போ தான் அவர் அந்த பேஸ் மேக்கருக்காக சர்ஜரிக்கு போனோம். எனக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறீங்களே, நீங்கள் ஹெல்த்தெல்லாம் எப்படி வச்சுக்கிறீங்க? நான் சரி எப்போ ரிட்டையர் ஆவீங்க அப்படின்னு. ஏன் நான் இங்கே இருக்கிறது உனக்கு போட்டியாக இருக்கா? ஐயோ நான் அப்படி சொல்ல, எப்போ நிஜமாகவே ஹெல்த்துக்காக கேட்குறேன். நான் உங்கள் ஹெல்த்தை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த கேள்வியை கேட்டேன். டேய் கணேசன் என்னைக்கு செட்டுக்கு லேட்டாக வரானோ அன்றைக்கி ரிட்டையர் ஆவான்டா அப்படின்னாரு. ஆடி போயிட்டேன். இந்த பதில் நான் எதிர்பார்க்கல. எந்திரிச்சார், 2 அடி போனார், திருப்பி வந்தார். இல்லைடா மோகான்னு தான் கூப்பிடு, மோகனுக்கு ஃபுல்லாக கூட மோகா. இல்லைடா மோகா அன்றைக்கி செத்துருவான்டா. நேரம் தவறாமைய, அதாவது அவர் என்ன லெவலில் அதை கடைப்பிடிச்சார் வாழ்நாள் முழு. இதெல்லாம் தான் சார் அவர்கிட்டேருந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள். நடிப்பு வந்து அவருக்கு அவரோட பிறந்தது, சரஸ்வதி கொடுத்த கடாட்சம். அதை நம்ம என்னத்தை போய் பண்ணுறது? கவிஞர்கிட்ட போய் எப்படி இப்போ கவிதை எழுதுறதுன்னு கேட்டு பிரயோஜனம் உண்டா? எம்எஸ்வி கிட்ட போய் டியூன் எப்படி போடணும்னு கேட்டு பிரயோஜனம் உண்டா? இவங்கெல்லாம் அதுக்குன்னே பிறந்தவங்க. சச்சின் டெண்டுல்கர்கிட்ட போய் கிரிக்கெட் ஆடுற மாதிரியோ, எம்எஸ் சுப்புலட்சுமி கிட்ட பாட்டு கேட்குற மாதிரியோ இருக்குது. இதற்கென்றே பிறந்த கடவுள் படைத்து நீ போ இதெல்லாம் பண்ணிவிட்டு மக்களை சந்தோஷப்படுத்திட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அந்த அந்த லிஸ்ட்டில் இவங்க. பட் அவங்ககிட்டேருந்து நிறைய நல்ல பழக்கங்கள் வழக்கங்கள், அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்க எப்படி ஒரு விஷயத்தை கையாளுறாங்கங்கிறது அதை கற்றுக்கலாம் இல்லையா? அது நடிகர் திலகத்துக்கிட்டேருந்து இதெல்லாம் வந்து மறக்க முடியாத சம்பவங்கள். அவர் பக்கத்தில் வந்து இல்லைடா நீ செத்துருவான்னாரு பாருங்க, எனக்கு அப்படியே தலை கையெல்லாம் ஆடுது. இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு மேற்கூச்சில் இருக்குது. எழுந்து போயிட்டு யோசிச்சிருக்காரு, அன்றைக்கி ரிட்டையர் ஆவானா நோ அப்படின்ட்டு வந்து எங்கிட்ட அதை சொல்லிட்டு போகிறாரு. தட் வாஸ் தி கிரேட் சிவாஜி. என்னோட இனிய நண்பர் டெல்லி கணேஷ் இருக்கார். அவர் எப்போவுமே ஒரு வார்த்தை சொல்லுவார், வருவது தானே வரும், வருவது தானே வரும். யோசிச்சு பாருங்க சார், அதுதான் சார் லைஃபு. வருவது தானே. எனக்கு 100 ரூபா வரணும் சார், அந்த 100 ரூபா வருவது தானே வரும், வந்துடும். ஆனால் 100 தான் வரும். 5000 வருதுன்னு நினச்சிட்டு இருந்தால் தப்பு, நம்ம பண்ண தப்பு. ஸோ இதுமாரி ஒவ்வொரு முறையும் ஒரு 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 நடிகருடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது, சந்திரபாபுவோட வாழ்க்கை எப்பேற்பட்ட மனிதன், எவ்வளோ தவறான விஷயங்கள் அவரை பற்றி பரப்பியிருக்காங்க. தெருவில் நின்னார், பிச்சை எடுத்தார்னு, எவ்வளோ தப்பு அது.
சில நேரங்களில் எனக்கு இந்த சினிமா ஹிஸ்ட்ரி சொல்கிறேன்னு பேர் வழின்னு சொல்லிட்டு தவறாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மனசு ஒன்றும் இல்லை. சமீபத்தில் எனக்கு வாலி வந்து போதையில் சென்று ஒரு 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 பாட்டு எழுதினார் ஏவிஎம்மில் அப்படின்னு ஒரு இது பார்த்தேன். நான் எனக்கு தெரிந்த ஒரு ஏவிஎம்மில் முக்கியமான நபரிடம் அதை அனுப்பிச்சேன். இது உண்மையா அப்படின்னு. இருக்கவே முடியாது, விசாரித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா திரு குமரன் அவர்கள் பதில் போடுறார் எனக்கு. நான் இருந்தேன் அன்றைக்கி ரெக்கார்டிங்கில், நான் இருந்தேன் கம்போசிங்கில். ஏன் அனாவசியமாக ஒரு நல்ல கவிஞர் பேரை கெடுக்கிறோம்? வாலி தண்ணி போடுற பழக்கம் உள்ளவர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் குடித்து போதையில் வந்து இதை எழுதினார்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவர் வரவே இல்லை, அப்படி வரவும் மாட்டார். வந்தாலும் எங்கள் ஸ்டூடியோவில் நாங்கள் விட மாட்டோம். நான் இருந்தேன், அது நடக்கலைன்னாரு. இப்போ நான் இது எங்கே போய் சொல்கிறது? சரி, டூரிங் டாக்கீஸில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம், சரித்திரத்தை தவறாக எழுது, அதாவது ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணக்கூடாது சார். அதுவும் இருந்து வாழ்ந்து போனவங்க சார், அவங்களாம் சினிமா சரித்திரம் படைத்தவர்கள். ஒரு தங்கவேல் அண்ணனாக இருக்கட்டும், பாலையா அண்ணனாக இருக்கட்டும், ராதா அண்ணனாக இருக்கட்டும், சந்திரபாபுவாக இருக்கட்டும், ரங்கராவாக இருக்கட்டும். நான் பெரிய ஹீரோஸை பற்றி பேசலை, கேரக்டர் ஆக்டர்ஸ் எஸ்வி சுப்பையா அண்ணன் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்கள பற்றி தவறாக ஒரு சித்தரித்தால் அது எனக்கு என்னவோ அது சில பேர் முழுக்க ஆராய்ச்சி பண்ணாமல். எனக்கு நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு கதை சொல்லிட்டீங்கன்னு வைங்க, இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சுன்னு, நீங்களே பார்த்த கதை, நீங்கள் இருந்தீர்கள் அப்படின்னாக்க நான் அதை அப்படியே பதிவு பண்ணிவிடுவேன். நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனில் அப்படின்னு நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கன்னா நான் அதை வெரிஃபை பண்ணாமல் நான் போட மாட்டேன். இப்போ நீங்கள் சொல்லும்போது நான் உடனே பார்த்திபன் சாருக்கோ யாருக்கோ ஃபோன் பண்ணி, பார்த்திபன் அந்த இவர் துரை அவர் இல்லை இன்றைக்கி, பட்டு அவர் இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட தான் நான் போய் கேட்பேன், ஏன்னா இப்படி நடந்துச்சான்னா அப்படின்னு. எனக்கு அப்படி இல்லை ஞாபகம் அப்படின்னு வேறு. சரின்னு பந்துலு சார் பொண்ணுக்கிட்ட கேட்பேன், பிஆர் விஜயலட்சுமிகிட்ட கேட்பேன். முடிஞ்ச வரைக்கும் 4 பேர்கிட்ட கேட்டுருவேன். எங்கே எனக்கு வெரிஃபிகேஷன் வரலையோ இது கேள்வி ஞானத்தில் வந்த கதைன்னு க்ளீனாக போட்டுடுவேன். இதை வந்து என்னால் வெரிஃபை பண்ண முடியல. ஸோ இது நீங்கள் இதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுங்க, நான் வெரிஃபைடு ஸ்டோரின்னு போட்டுருவேன். இல்லையா எங்கேருந்து எடுத்தேனோ, இப்போ நான் நாகேஷ் சார் புஸ்தகத்துலேருந்து ஒரு கதை நான் நாகேஷ் சார் புஸ்தகத்தில் படித்தேன், சந்திரபாபு கதையாக சந்திரபாபு புஸ்தகத்தில் படித்தேன், ராதாண்ணன் கதையாக ராதாண்ணன் புஸ்தகத்தில் படித்தேன். அந்தந்த என்ன தாய் பத்திரத்தை கோட் பண்ணிட்டா நம்ம சேஃப். ஒரு ஹிஸ்டாரியன் வந்து தன்னுடைய வருஷனை கொடுக்கக்கூடாது சார், ஹிஸ்ட்ரியை தான் கொடுக்கணும். நடிக்க வந்த புதுசுலேயே ஒரு பக்கம் உலகநாயகன் கமல்ஹாசன், இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு இருவரோடும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? கமல் சார் மகாநதி எடுத்துக்கோங்க, அப்போது ரொம்ப 7வது படமோ 10வது படமோ கமல் சார் எகெயின் போகுரோடு மூலமாகவும், அவர் என் தம்பி ஃப்ரெண்டு, அவங்க வீட்டில் இப்படி நிறைய காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் போய் சந்தித்து கமல் சாரோட நான் ஏற்கனவே பழகிட்டேன். ஏய் மோகன் கம் அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டார். மொத்த சீனியும் என் வேஷத்தை அவர் நடிச்சிருக்கார். ஒரு சின்ன ஹேண்டி கேம் மாதிரி ஒன்று வச்சுருந்தார். ஏப்பார் அப்படின்னார். பார்த்தேன். இப்போது இந்த ரோலை பாலையா அண்ணன் பண்ணியிருந்தா என்ன தெரியுமா பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு மொத்தமாக பாலையா அண்ணன் பண்ண மாதிரி பண்ணார். வேற ரங்கராவ் பண்ணியிருந்தா அப்படின்ட்டு பண்ணி காமிச்சார். இப்போ எனக்கு மோகன்ராம் என்ன பண்ண போகிறான்னு சொல்லு அப்படின்னார். நான் அப்படியே விட்டுடு, நான் இது ரெண்டுத்தையும் சொன்ன காரணம் உனக்கு எங்கேயாவது அங்கங்கே டச் வரணும்னு. நீ அந்த இடத்துல கரெக்டாக பாலையா என்ன மாதிரி தொட்டுக்கிட்ட, இங்கே வந்து ரங்கராவை தொட்டுக்கிட்ட, அதை அப்படியே விட்டுடு, ஃபாலோ இட்டுன்னார். காப்பி அடிக்காத, அவங்கள அப்படியே காப்பி அடிக்காத. அப்புறம் நீ உனக்கும் அவங்களுக்கும், ஏன்னா அந்த மேதைகள் அதுங்களை காப்பி அடித்து நம்ம தான் பல்லுகள்லாம் உடஞ்சிரும். பட் அவங்கக்கிட்டே இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கலாமே. அப்பேற்பட்ட கலைஞன் சார் கமல் சார். ஏன் ரோலை இத்தனைக்கும் வந்துட்டு போகிற ஒரு வக்கீல் ரோல், ஒரே சீனு, அதில் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்தார். ஹீ இஸ் அ பார்ன் ஆக்டர். ரஜினி சார் வந்து அவர் தனி சார். அவர் சூப்பர் ஸ்டாராக 40 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் அவருடைய மனது, அவருடைய செயல்பாடு. அவர் இன்றைக்கும் சொல்கிறேனே, நான் இதை ஒரு பெருமையாக சொல்லலை, எனக்கு ஏதாவது ஒன்று வேணும், அவர்கிட்ட ஏதாவது ஒரு அவர் ஆஃபீஸ் நம்பரு இது 2 இருக்குது, ஃபோன் பண்ணி நான் மெசேஜ் விட்டு சார்கிட்ட இதுக்கு கேளுங்க அப்படின்னா
டேக் இட் ஃப்ரம் மீ 24 மணி நேரத்தில் ஒரு பதில் வரும். அவரே, நான் யூஸ்வலாக அவர் மேனேஜர் மாதிரி இருக்கிற அவருடைய நம்பர் தான். ஸோ நான் பாதி நேரம் எடுத்து என்ன சுபையா அப்படிமே, இல்லை ரஜினி பேசுகிறேன் அப்படின்னுவார். அவர் ஃபோனை வாங்கி பேசிடுவார். ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குது பாருங்கள் சார். அவர் வாங்குகிற சம்பளத்துலேருந்து 5 0 எடுத்தீங்கன்னா தான் சார் என் சம்பளம். 5 0 கழிச்சிட்டா தான் என் சம்பளம். நான் இருக்கிற லெவல் எங்கே, அவர் இருக்கிற லெவல் எங்கே? பட் அது பார்க்கறதில்ல. மனிதனை மனிதனாக பார்க்கிறார். உண்மை. இந்த புக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்னார் ஒரு நாள். இல்லைன்னு, ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு மாடிக்கு போனார். ஐயோ என்கிட்ட புது காப்பி இல்லை, என்னோடய பர்சனல் காப்பி தான் இருக்குது. பரவாயில்ல அப்படின்ட்டு அதில் வந்து டு மோகன் எழுதி கொடுத்தார் ஹிமாலயன் யோகி பற்றி. எதுக்கு சொல்ல வரேன், அவ்வளவு ஒரு ஒரு இயல்பான மனிதர், ரொம்ப ஷார்ப் பர்சன். ரஜினி சார் வந்து எக்ஸ்ட்ராடினரிலி ஷார்ப். அவர் அவரோட உட்காந்தோம்னாக்க நம்ம 100 வார்த்தை பேசுனா அவர் 5 வார்த்தை பேசுவார். ஆமாம், அவர் லிசனிங் தான். லிசனிங் கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்படின்னா அப்புறம் என்னன்னு கூட கேட்க மாட்டார். இப்படின்னு தலையாட்டினார்னா நம்ம பேசிட்டு போனோம். தெரியுது ஒவ்வொருத்தரோட ஸ்டைலும். இப்போ MS தோனி ஒரு விதமான கேப்டன், சௌரவ் கங்குலி இன்னொரு விதமான கேப்டன். இதில் யார் பெட்டர் கேப்டன் சொல்ல முடியாது. ஏன்னா சௌரவும் நிறைய ஜெயிச்சிருக்காரு, டிராவிடும் நிறைய ஜெயிச்சிருக்காரு, தோனியும் நிறைய ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவங்கவுங்க ஸ்டைல். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், திரு கமல் சாராக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், விஜய் அஜித்தாக இருக்கட்டும், விக்ரம், சூர்யா, தனுஷ், எல்லாரும் அவங்கவுங்க ஒரு தனியாக தங்களுக்குன்னு ஒரு 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 கோட்பாடை வைத்துக்கொண்டு அவங்க எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்களோ பர்ஃபெக்டாக இருக்காங்க சார். இது வந்து நான் நடிகர் திலகத்துலேருந்து நான் எல்லோரும் சொல்வேன். நான் ஆச்சி மனோரமா, சௌகாரம்மா, சீனியர்ஸ் பேசுகிறேன்னா ஆமாம், அவங்க எல்லாரோடையும் திரு கே பாலச்சந்தர், திரு மகேந்திரன், திரு ஏசி திருலோக்சந்தர், திரு SP முத்துராமன், தாதா மிராசி, இப்படி பல பாலு மகேந்திரா, பாரதி ராஜா சார், இவங்க எல்லாருக்கிட்டேயும் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுங்கிறதுக்கு நான் வந்து அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு எவ்வளோ பெரிய நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல. அது சொல்கிற விதத்தில் சொல்லணும். அது இன்னும் சொல்லப்போனால் இந்த சரித்திரத்தெல்லாம் நான் பதிவு பண்ணுறது ஒரு விதத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிற மாதிரி தான். நான் மறக்கலை சார் உங்களெல்லாம், மற்றவங்களையும் மறக்க விடாமல் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது தான் என்னுடைய போராட்டமே. மறந்துடுறாங்க சார் இல்லாட்டா. 1.5 மணி நேரம் ரஜினிகாந்தை பற்றி லெக்சர் கொடுக்குற அளவுக்கு ரஜினிகாந்த் உங்களை எந்த மாதிரி ஈர்த்தார்? ஃபஸ்ட்டு இதை ஒரு தொழிலாக மதித்தார். தனக்குள் ஒரு ஆர்வம் இருக்கிறது, நடிக்க வேண்டும் என்ற ஒரு பொறி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது. ஆனால் இது ஒரு தொழில், இதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது, இதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே காலேஜில் சேர்ந்து முறைப்படி படித்தார். பார்த்தீங்களா, அங்கேருந்தே அவர் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இதை ட்ரீட் பண்ணார்னு தெரியுது. சூப்பர். நீங்கள் அங்கே வாங்க. மெத்தடிக்கல் அப்ரோச். இப்போ நடிகர் திலகம்லாம் என்ன பண்ணார், நாடக மேடையில் போய் உக்காந்துட்டார். 4 வயசுலேருந்து கற்றுக்கிட்டாரு. ஸோ அது பண்ண முடியலன்னா இங்கே இப்படி பண்ணார். ஸோ ஹீ லேர்ன்ட் தி கிராஃப்ட். விஷயம் தெரியாமல் உள்ளே வரல, எனக்கு இன்னாரு தெரியுங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி உள்ளே வரல. ஹீ லேர்ன்ட் தி கிராஃப்ட். அவர் ஃபோக்கஸ்டாக வந்தார். எப்படி ஃபோக்கஸ்டாக வந்தார், வில்லனாக வரணும், ஐ வாண்ட் டு பி டாப் வில்லன். அந்த தாட்டை மாற்றினது பாலச்சந்தர் சார். May 25, 1975 மாற்றிருக்கார். பேரை வச்சுட்டு எனக்கு பெரிய வில்லனாக வரணும்னு ஆசை, சூப்பர் ஸ்டாராக வர, டாப் ஹீரோவாக வரணும்டா, நீ வருவடா அப்படின்னு அந்த தாட்டை மாற்றி விட்டார். பட் இருந்தாலும் வில்லனில் தான் ஃபோக்கஸ் பண்ணார். ஸோ ஃபோக்கஸ்டாக இருந்தார். ஸோ ஹீ ஸ்டடிட், ஹீ வாஸ் ஃபோக்கஸ்ட். ஹார்ட் ஒர்க்குக்கு அஞ்சவே இல்லை. ஒரு நாளைக்கு 3 கால் ஷீட், 4 கால் ஷீட், 5 கால் ஷீட். அதெல்லாம் மீறி அந்த ஃபேம் வந்துருச்சு பாருங்கள். அந்த 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 அப்படி ஒரு கெத்து, ஒரு ஸ்டேட்டஸ், சூப்பர் ஸ்டார், அது அவர் தலைக்கு போக விடலை. அவர் பர்ஸுக்கு போயிருக்கலாம், அவர் சொத்துக்கு போயிருக்கலாம், ஆனால் அவர் தலைக்கு போகல. எனக்கு தெரிஞ்சு அவரோட நான் பல முறை பல ஷூட்டிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். யோசிக்கவே மாட்டார். மோன் இப்படிம்பார், இல்லைன்னா சிவாஜி சார் அங்கே இருப்பார். அவர் பார்க்காம தம்மடிச்சுட்டு வந்துடலான்னு
கிடுன்னு ஓடி போய் தம்மிச்சுட்டு நம்ம அலம்பிட்டு வருவோம். அவருக்கு 10 அடிக்கு 10 தெரியும். வாங்க அப்படிம்பாரு. ரஜினி சார் வந்து அந்த விஷயத்தில் ஒரு குழந்தை மாதிரி எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு, குழந்தைங்களுக்கு பாகுபாடு கிடையாது தெரியுமா? தாத்தா மடியிலையும் ஏறி குதிக்கும், அண்ணன் மடியிலையும் ஏறி குதிக்கும். அதுக்கு எனக்கு தெரியாது. அது மாதிரி அவர் வந்து எல்லாரையும் சமமாக ஒரு 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 விசாலமான மைண்டு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் யோசித்தேன், ஒரு வில்லனாக இருந்து ஒரு இதுவை பண்ணி திரும்பி தனக்குன்னு ஒரு பாணியை இது பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் பாலச்சந்தர்னு. அதாவது சார், ஆடியோ வீடியோ மிஸ்மேட்ச் ரஜினி சார் பேசுகிற தமிழ் ஸ்பீடு எப்படி நல்லா இருக்கா அப்படின்றாரு. பாலச்சந்தர் சார்கிட்ட அந்த சிகரெட்டில் ஆரம்பித்து அவர் என்ன பண்ணிட்டார், ஆடியோவை குறைக்க முடியல, ஸ்பீச்சை குறைக்க முடியல, ஸ்பீடை குறைக்க முடியல, கை மற்ற இடத்துலலாம் ஸ்பீடை ஏற்றிட்டார். ஸோ இப்படி நல்லா இருக்கீங்களா, இப்படி மெதுவாக போனால் போரு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா இதுவும் ஃபாஸ்ட்டு, ஸ்பீச்சும் ஃபாஸ்ட்டு. ஸோ மேட்சிங். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மனுஷன் எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்கார் தன்னையே. அதாவது நான் யார் என்பதை உணர வேண்டும், எனக்கு எது முடியும் எது முடியாது என்று உணர வேண்டும், முடிந்ததை திறம்பட செயல்படுத்த வேண்டும், முடியாததை முடிந்தவரை கவர் செய்ய வேண்டும். இதை பர்ஃபெக்டாக பண்ணது ரஜினிகாந்த். அதனாலேயே அவரை ஃபாலோ பண்ணி அவருடைய கரியரை எடுத்து ட்ரேஸ் பண்ணி இப்படி பண்ணலான்னு சொல்லி அவரை வந்து வெவ்வேறு பரிணாமங்கள் அவரை காமிச்சு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவருடைய அந்த காலத்து படங்கள் பெருசாக தெரியாது. தப்பு தாளங்கள், இதெல்லாம் 3 முகம்லாம், 3 முடிச்செல்லாம். ஸோ அதுலேருந்து சில சீன்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கய்யா இப்படி வந்தாரியா அப்படின்னு அவர் வந்த வழியை காமிச்சு. ஸோ ப்ளஸ் அவர் சொல்கிற நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கார். படத்துலேயும் சரி, பஞ்ச் டைலாகாகவும் சரி, படத்துலேயும் சரி. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு லெக்சர். இதை நான் வந்து சினிமா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு கிளாஸ் பேரே என்னென்னா ஹவு டு கெட் டு த டாப் அண்ட் ஸ்டே தேர். அதுதான் முக்கியம். டாப்புக்கு வந்துடுறது ஈஸி சார், வந்து 3 நாள் இருந்துட்டு இறங்கிட்டா அப்புறம் 40 வருஷம் ஒரு மனுஷன் அங்கே டாப்பில் இருந்திருக்கான்னா என்ன, வாட் இஸ் த ரீசன், வாட் இஸ் இஸ், எதனால இருக்கார் அப்படிங்கிற ஆராய்ச்சியை பண்ணிட்டு தான் நம்ம. அதுதான் இல்லை ரஜினி சார் என்ன கவர் பண்ணார்னா அதுதான். அந்த நிகழ்ச்சியை ரஜினிகாந்த் கேட்டாரா? அவர் டைரெக்டாக கேட்டாரா தெரில. பட் நிறைய பேர் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி மோகன் பேசினான்னு சொல்லி அவர் என்கிட்ட நம்ம பற்றி பேசுகிறீங்களாமே அப்படின்னாரு. ஒரு நாள் கேட்கணுன்னே சொன்னேன் நான், வர அப்படின்னாரு. வரமாட்டான்னு தெரியும் எனக்கு. அவருக்கு புகழ்ச்சி பிடிக்கவே பிடிக்காது. நான் நல்லா எலிவேட் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் நாகேஷாக இருக்கட்டும், சந்திரபாபு சாராக இருக்கட்டும், பாலையாவாக இருக்கட்டும், தங்கவேல் அண்ணா, யாரை பற்றி பேசினாலும் அவங்கள வந்து அப்படியே ஒரு 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 பெரிய லெவலில் அவங்களுடைய சாதனைகளை பேசுவேன். எனக்கு தெரியும், ஏன்னா அவருடைய ஃபேமிலியில் நிறைய பேர் வந்திருந்தாங்க, வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவர் பற்றி பேசினதை பாலச்சந்தர் சார் கேட்டார். கேபி சார் வந்திருந்தார், அன்றைக்கே எஸ்பிஎம்மும் வந்திருந்தார். ஸோ நான் என்னுடைய லெக்சரில் சொன்ன சில தவறான பாயிண்ட்ஸு கூட அவங்க இல்லை அது அப்படி இல்லை, அது முரட்டுக்காலையில் நடக்கலை, இதில் நடந்துச்சுன்னு எஸ்பிஎம் ஏதோ ஒன்று கரெக்ட் பண்ணார். அதே மாதிரி இதில் வந்து கேபி சார் ஏதோ 1-2 சொன்னார். ஸோ எனக்கு அந்த ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் உண்டு. சவுகாரம்மா பற்றி பேசும்போது சவுகாரம்மாவே இருந்தாங்க. கலை உலக பிரம்மா கேபி அப்படின்ட்டு கேபி சாரை பற்றி பேசினேன். ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருந்தார். நான் பாட்டுக்கு அவர் இல்லைங்கிற மாதிரியே பேசினேன். வந்து கட்டி தழுவி அங்கே அழுது, நான் எல்லா இடத்துலையும் சொல்வேன், த பர்சன் ஹூ டிஸ்கவர்ட் மீ இஸ் மிஸ்டர் கே பாலச்சந்தர் அப்படிம்பேன். யூ ஆர் ராங். ஹி ஆல்வேஸ் சேஸ் ஐ டிஸ்கவர்ட் ஹிம். டுடே யூ டிஸ்கவர்ட் மீ. நான் மறந்துட்டேன்டா, எவ்வளவோ விஷயங்களை மறந்துட்டேன். நீ எல்லாத்தையும் நோண்டி எடுத்து அந்த காலத்துலேருந்து நான் இப்போ நீர்க்குமிழிலேருந்து ஆரம்பிச்சிட்டேன், ஞாபகப்படுத்தின பார், மறந்த பாலச்சந்தரை நீ ரீடிஸ்கவர் பண்ணடா போடா அப்படின்ட்டார். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து என்னுடைய லெக்சர்ஸ்லேருந்து எனக்கு கிடைத்த சான்றிதழ்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.